வசனம் சொல்லுது மத்தேயு 7:3, நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? அதாவது நம்ம செய்கிற தவறுகளை விட்டுட்டு அடுத்தாள் செய்வாங்க இல்லையா, அவங்கள நம்ம குற்றப்படுத்துவோம். அந்த காரியத்தை தான் இந்த வசனம் மூலமாக நம்ம கூட இடைப்படுது. இப்போ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒரு தவறு செய்கிறோம் இங்கே, நம்ம வக்கீல மாறிடுவோமா, அதாவது வாதாடுவது. அதே நேரத்தில் அடுத்தவங்க ஒரு தவறு செய்யும் நம்ம ஜட்ஜாக மாறிடுவோம், தீர்ப்பு வழங்குது. ஃபஸ்ட்டு நம்மளை சரிப்படுத்துவாங்க, அடுத்தால குற்றப்படுத்துவதற்கு முன்பாக நம்ம சரியாக இருக்கோமா எங்கள் விதமாகலாம் சிந்திச்சு பார்க்கணும். சரியாக இல்லைனா கருத்துக்குள்ளாக நம்ம விட்டு கொடுத்து சரிப்படுத்த நம்ம முயற்சி பண்ணுவோம். அடுத்த ஆட்களை குற்றப்படுத்துவதை விட்டுக்கிட்டு நம்ம எப்படி சரியாகணும், நம்ம எப்படி சரியான பாதையை தெரிந்து கொள்ளணும், நமக்கான காரியத்தை எப்படி சுதந்திரிக்கணும், அதே மாதிரிப்பட்ட முயற்சிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும். அடுத்த ஆட்களை குற்றப்படுத்துவதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இருந்தால் அதெல்லாம் விட்டுருங்க. எதுக்குன்னா நம்மளே இங்கே கரெக்டாக இல்லை, இல்லை அடுத்த ஆட்களை நம்ம குற்றப்படுத்தி என்ன பிரயோஜனம்? கருத்துக்குள்ளாக மனம் திரும்பி நம்ம பார்க்க வேண்டிய காரியமாக பார்த்தா அந்த வசனத்தை நம்ம நடக்க வேண்டிய வழியை இது காண்பித்து தரும். அந்த பாதையில் நம்ம சரியாக தான் நடக்குமா தவறாக தான் நடக்குமா என்கிற விதமாக சொல்லித்தரும். தவறான பாதையாக இருந்தோம்னா சரியான பாதைக்கு நேராக மனம் திரும்பும். கர்த்தர் தாமே உங்களுடைய கிருபைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தருவாராக. ஆமென்.